திமுக அரசின் திட்டங்களை பொதுமக்கள் பாராட்டி பேச அழுத்தம், களத்தில் பறக்கும் படை. வாலாஜா அருகே பரபரப்பு சம்பவம். இதாண்டா திமுக, இதான் திமுக மறந்துறாங்க. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். பொதுமக்களை கட்டாயப்படுத்தி அரசு திட்டங்களை பாராட்டும் வகையில் வீடியோ பதிவு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தேர்தல் பறக்கும் படையினர் தேர்தல் விதிமுறைகள் மீறப்பட்டதை தடுத்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு எச்சரிக்கை வழங்கினர். தேர்தல் விதிமுறைகள் மீறினால் கடும் நடவடிக்கை என அதிகாரிகள் எச்சரிக்கை. செய்தியாளர் செந்தில்குமார். நல்லா தெரியுங்க. எடுக்காம விட மாட்டேன். அவங்க யாரோ எடுத்துன்னு போறாங்க சார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா நகராட்சி உட்பட்ட பூண்டிமகன் குளம். இந்த குளம் வந்து 2021 ஆரம்பிச்சது. இப்போ முடிச்சது பார்த்தா ரீசெண்டாக 1 இயருக்கு முன்னாடி தான் 2025 ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ண உடனே திமுக கட்சிக்காரங்க நாங்கள் செஞ்சோம்னு சொல்லிட்டு நாங்கள் செஞ்சு ஸ்டிக்கர் ஓட்டுன்னு சும்மா சுற்றின்னு இருக்காங்க. அதில் இந்த வாக்கிங் வரவங்கள அவங்க கட்சிக்காரங்களே கூப்பிட்டு நாங்கள் இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வீடியோ கவரேஜ் பண்ணி இங்கே வந்து ஓட்டுக்கு சேகரிச்சுருங்க. முன்னே இந்த மாவட்டத்துக்கு முன்னே இந்த ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்டு இந்த இது யாருமே ஒன்றும் வந்து வேட்பாளர் அறிவிக்கல. அதே நித்தியம் இவங்க வேலையை திமுக கட்சியாரங்க தொடங்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கட்சியா, இதெல்லாம் ஒரு ஆட்சியா? தயவுசெய்து சொல்கிறேன். அதுக்கு சாட்சி இந்த உள்ள பார்த்தீங்கன்னா தண்ணியே வரல. குழந்தைங்க குடிச்சு தண்ணி கிடையாது. பாத்ரூம் பார்த்தா 2 பாத்ரூம் ஓப்பன் பண்ணாங்க. அது ஒரு பாத்ரூம் தான் இருக்குது. அது விட விடுங்க. இந்த நகராட்சி இந்த பாரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக சாக்கடை. இந்த சாக்கடை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு இதுவும் இல்லை. இதுல வேற வந்துட்டாங்க. இங்க வந்து வீடியோ எடுக்கிறதுக்கே கவரேஜ் பண்ணுறதுக்கே இதில் வந்துடுவாங்க. இதெல்லாம் நியாயமா? நீங்களே சொல்லுங்க. மக்களே தயவுசெய்து சிந்தித்து பாருங்க. அதான் என் பேர் கணபதி, ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா.